காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். என்ன பார்த்துட்டு இருக்கான்? இன்னப்படி நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. இதை வாங்கி படி, மற்றதெல்லாம் இதுல இருக்கு. புடி. என்னது? பார்த்தா தெரியலையா? இதுக்கு பேரு லவ் லெட்டர், இதுக்கு பேரு பூவு. நான் இப்போ உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன். என்னன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கிட்ட ப்ரொபோஸ் பண்றேன். உன்னை நான் எப்படி பார்த்தேன், எதனால பிடிச்சது அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். தட் மீன்ஸ் என் மனசுல இருக்கிறது எல்லாமே இந்த லவ் லெட்டர்லாம் எல்லாமே எழுதியிருக்கேன். இந்த அண்ணே என்னண்ணே நடந்துட்டு இருக்கேன்? நம்ம சில்லுவண்டுக்கு இந்த போரிக்கு பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கானே. கேட்டா ப்ரொபோஸ் பண்றானோ. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம தோட்டத்தில் வச்சேன் நம்ம சில்லுவண்டுக்கு இப்படி ஒரு வேலை போப்பா. என்னண்ணே பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? பார்த்துட்டு அமைதியா இல்லாம என்ன பண்ண நினைக்கிறேன்? என்னண்ணே இப்படி சொல்றீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொய்கோலாம் அப்படியே புறப்புறன்னு வருது. அவனை தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு இருக்கேன். நீங்க என்னண்ணே, சில்லுவண்டுனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்? சில்லுவண்டுக்கிட்ட இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? அதுவும் இல்லாமல் இவன் எப்படிப்பட்ட பையன் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊரோட பொறிக்கு பையனுக்கு இவன் தாங்க. ஆனால் இவன் நம்ம சில்லுவண்டு பின்னாடி சுற்றுறான். கேட்டால் ப்ரொப்போஸ் பண்ணுறான். என்னண்ணே எதுக்கு கோவப்படாமல் அமைதியாக இருக்கீங்க? அது மட்டுமா, இந்த இடத்துல வேற ஏதாவது பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தாலே நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அங்கே இருக்கிறது நம்ம சில்லுவண்டுனே. நீங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? நீ சொல்ற சரிதான்டா. என் சில்லுவண்டு இருக்கிற இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்ததுன்னா இந்நேரம் அவன் லெட்டர் கொடுத்த கையன் இவ்வளோ நேரம் நீட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன பண்ணுமோ பண்ணி அவனை இந்நேரம் தலை தெறிக்க ஓட விட்டுருப்பேன். அதுதானே நானும் கேட்கறேன். வேற பொண்ணுக்கு நீ கொதிப்பா அப்படின்னா அங்க இருக்கிறது சில்லுவன்னு. ஆனா நீங்க என்ன பார்த்துட்டு அமைதியா இருக்கேன். அடே இதுல இருந்து உனக்கு புரிய வேணாம். இந்த பிரச்சனைய என் சில்லுவண்டை டீல் பண்ணிட்டு வாடா. அது மட்டும் சில்லுவண்டு வாயில இருந்து என்ன வருதுன்னு நானும் பார்க்கணும்ல. அதுக்கு தான் வெயிட்டிங். இரு என்னதான் போகுதுன்னு பார்ப்போமே. படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். நீ அமைதியா பாருடா. படம் பார்க்கும்போது கோவப்படக்கூடாது. பாரு என்ன நடக்குது. படமா? என்ன படம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கானா? அமைதியா இரு. பாரு சில்லுவண்டை அவங்க என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன நீங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. டேய் அதான் சொல்றேன்ல, அவ என்ன பண்றான்னு பார்ப்போம். என்ன பாரு பார்த்துட்டே இருக்கேன். நானே உன்கிட்ட ரொம்ப நாளா இந்த விஷயத்த சொல்லணும்னு உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ எப்போ பாரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய சுற்றிட்டு இருக்கேன். அதான் எப்போ நீ தனியாக கிடைப்பேன்னு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா நீ தனியாக தான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட மனசில் இருக்கிறத சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தோ சொல்லிட்டேன். இந்த லெட்டரையும் இந்த பூவையும் வாங்கிக்கோ. அதே சமயம் என் லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. பொடி இங்க பார்வைக்கு இப்போ நீ பண்றது தேவையில்லாத வேலை. உனக்கு ஒரே ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இங்கேருந்து உடனே கிளம்பு. இல்லைன்னு வச்சுக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவ பாரு? இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீயும் என்னை லவ் பண்ணணும். பண்ணுவேன். பார்த்ததுமே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும். அதனால இப்போ இந்த லெட்டரையும் பூவையும் வாங்கிட்டேன். நீயும் என்ன மாதிரியே போக வரும்போது என்ன பாரு. அப்போ தன்னால உனக்கு லவ் வந்துடும். சொல்கிறேன்ல, இதை பொடி. அதெல்லாம் சரியாதான் இருக்கு. இதை பொடின்னு சொன்னேன். பொடி. இங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? 2 தடி மடங்குல நின்னு வேடிக்கை பார்க்கறானுங்க பாரு. மூஞ்ச மோகறிய பாத்தியா? என்ன வாங்கலாம்? ஐயோ ஸ்மார்ட்டா இருக்கானே. வாங்கிக்க. ஜோடி பொருத்தம் அமோகமா இருக்கும். வாங்கிக்கோ. ஐயோ வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கான். உங்களும் இங்கே பார்வைக்கு எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கவும் இல்லை. இதெல்லாம் ஒழுங்கு மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போயிடு. சும்மா இதெல்லாம் நினப்பில் வச்சுக்கிட்டு என் பின்னாடி சுத்திர வேலை வச்சுக்காத. இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி வந்தா கூட இந்த தோட்டத்து பக்கம் தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக மாட்டாளே மேடம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டில் வெயிட் பண்ணியிருக்கோம். நானும் முந்திரி கொட்ட மாதிரி வந்துட்டேனே. ஜெனி நேற்று அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா? அது எல்லாமே எழுதிட்டியாடி? அசைன்மெண்ட் தானே? ஓ அதெல்லாம் நேற்றே முடிச்சாச்சே. இதெல்லாம் கொடுத்தா உடனே முடிச்சிடணும். அதெல்லாம் எப்போயோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிரி ஜெனி உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது. நான் பாதி தாண்டி எழுதுனேன். அதுக்கு மேலே என்ன எழுதவே முடியல தெரியுமா? செம்ம டயர்டு. நான் படுத்து தூங்கிட்டேன். இன்னும் மீதி இருக்கு. இன்னைக்கு எப்படியும் அந்த டீச்சர் மட்டும் வரலன்னா நல்லா இருக்கும்டி. எனக்கு அப்படி இல்லாதப்பா.
எந்த டீச்சர் வந்தாலும் ஓகே தான். சொன்னதை எழுதியாச்சு, சொன்னதையும் படிச்சாச்சு. அதனால எந்த டீச்சர் வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பாரு அங்க இருக்கா. ஏப்பா அம்மா, என்ன நடந்துட்டு இருக்காங்க? ஜெனி, அங்க பாருடி, அங்க என்ன நடக்குது பாரு. ஹே ஸ்வாதி, என்னடி எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? அப்படிங்கிற இந்த தோட்டத்துல நடந்துருச்சு. என்ன நடந்துச்சா? ஹே ஜெனி, அங்க பாரு. விக்கி விக்கின்னு சுத்திட்டு இருக்காளா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருடி. வாட்? விக்கியா? விக்கி அங்க இருக்கா? அவன் என்ன பண்றாங்க? என்ன பண்றானா? அங்க திரும்பி பாரு. என்ன இவ எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறான்னு தெரியல. இரு பாக்குறேன். என்ன விக்கி, ஒரு தடவை சொல்ல புரியாது? இங்க பாரு, நான் டீசெண்டா சொல்லும் போதே அமைதியா போயிடும். இல்ல நான் வேற மாதிரி சொல்ல வேண்டியது வரும். விக்கி என்ன பண்றாங்க? விக்கி எதுக்கு இந்த பார்வதி கிட்ட எதையும் கொடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன ஜெனி, என்னமா தெரியல? நீதான் விக்கி விக்கின்னு விக்கி பின்னாடி சுத்திட்டு இருக்க. அவன் பத்தியா யார் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு? ஸ்வாதி, என் விக்கி ஒன்றும் அப்படி கிடையாது. எனக்கு விக்கி பத்தி நல்லாவே தெரியும். இந்த பார்வதி தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்த பார்வதிக்கு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆக மாட்டேங்குது. இவ வேணும்னு என்னோட லைஃப்ல குறுக்க வரணும்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். விக்கி விக்கிக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும். விக்கி என்கிட்ட பேசி பழகிறத நீ பாத்திருக்கல. அப்படி இருக்கும்போது விக்கி எப்படி இப்ப பார்வதி கிட்ட? லூஸ் அடி நீனு கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்க. என்னமோ ஊன் விக்கின்னு சொல்லிட்டு இருக்கான். விக்கி கையில தான் லெட்டரும் பூவும் இருக்கு. இதை பார்க்கும்போது உனக்கு தெரியணும், அவங்க ப்ரொபோசல் சீன் ஓடிட்டு இருக்கு. இங்க பாரு, பார்வதிக்கும் உனக்கும் ஆகுது ஆகலையும். இங்க பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா விக்கி கையால தான் அந்த லெட்டர் கொடுத்துட்டு இருக்கான். இனிமேலாவது அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உஷாரா இருக்க பாருடி. ஸ்வாதி, என் விக்கி அப்படி கிடையாதுன்னு சொல்றானா? இந்த பார்வதி தான் என்னமா பண்ணிருக்கோம். அவளை நான் சும்மா விட மாட்டேனே, சும்மாவே விட மாட்டேன். ஏய் ஜெனி, எதுக்கு இப்ப நீ பார்வதி இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன நீ என்ன அவளுக்கு துடுப்பா? ஒழுங்கு மாதிரி வாயை மூடிட்டு போயிடு. செம்ம கடுப்புல இருக்கேன் சொல்லிட்டேன். பார் ஜெனி, தேவையில்லாம பேசாத. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு உன் கண்ணால பார்த்தோம். என்ன பார்வதி சொல்லிட்டு இருக்க? பார்வதி அவ உண்டு, அவ வேலை ஒண்ணுதான் இருக்கான். அந்த விக்கி தான் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். உனக்கு தெரியாது? எப்ப பாரு அந்த விக்கி தான் பார்வதி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா நீ என்னடா சும்மா எல்லாத்துக்கும் பாருன்னு பார்வதியை சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை பார்வதி ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஆய மூடு. என் விக்கிய பத்தி எனக்கு தெரியும். என் விக்கி கிட்ட ஏதோ பேசி இவ இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்வதி தான். அவளை நான் சும்மா விட மாட்டேனே. இன்னைக்கு அவளா நீ பார்வதி சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ உண்டு வேலை உண்டு இருக்கான்ற சும்மா என்ன அவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு குறை சொல்லணும் அப்ப அந்த விக்கிய சொல்லணும். அவன் தான் பொம்பளை பொறிக்க மாதிரி எப்ப பாரு பார்வதி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். என்ன சொன்ன? வேற மாதிரியா? வேற மாதிரினா எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு, நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்ன விரும்பணும், என்ன லவ் பண்ணு, புரியுதா? இல்லைன்னா நான் எப்படின்னு உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா இதை வாங்குன்னு சொன்னேன். போய் கிட்ட நின்னு பாரு, யார் மேல தப்புன்னு உனக்கு தெரியும். சும்மா தேவை நம்ம பார்வதி பத்தி பேசிட்டு இருக்க. பார்வதிக்கு மட்டும் இது தெரிஞ்சது மொண்டையில இருக்க முடிய மொத்தமா வாங்கி எடுத்துருவா பாத்துக்க. பார்வதிக்கு கடைசியா ஒரு தடவை உனக்கு எச்சரிக்கை பண்றேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அமைதியா போயிடு. இல்ல நான் ஏன் ஸ்டைல்ல சொல்ற மாதிரி இருக்கும். உன் ஸ்டைல்லையா? உன் ஸ்டைல்னா எப்படி? விக்கி ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்ல போறியா? அதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்கிட்டு சொல்லு. ஏய் வாங்கிட்டு சொல்லு. சொல்ல வாங்கிட்டு சொல்லணுமா? வாங்கிட்டு சொல்றதை விட கொடுத்துட்டு சொல்லட்டுமா? கொடுத்துட்டான். நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், நீ எனக்கு கொடுக்க போறியா? தாராளமா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறிய கொடுத்துட்டு உன் மனசுல இருக்கத சொல்லிடு. அதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன். வேண்டாம் விக்கி, கடைசியா சொல்றேன், அமைதியா போயிடு. நீ இந்த மாதிரி என்கிட்ட கேட்டதா நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. ஒழுங்கு மாதிரி ஸ்கூலுக்கு போ, நானும் கிளம்புறேன். ஏய் நெல்லடி, சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னமா வேண்டாம் விக்கின்றோம். அதான் சொல்றேன்னா நான் உன்னை விரும்புறேன். இத பொடி. ஏய் என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம்? உன் ஸ்டைல்ல சொல்லு, அப்போதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன், சொல்லு. இப்ப சொல்றேன் பாரு விக்கி, என்கிட்ட இந்த பதில் தானே எதிர்பார்க்கறேன். இப்ப கொடுத்துட்டு சொல்றேன் பாரு. ஏய் பார்வதி, என்ன தைரியம் இருந்தோம் என்ன செருப்பால அடிப்பேன். அது ஏன் சில்லுவண்டிக்கிட்டேவா? என்னன்னு சில்லுவண்டி செருப்படுத்தி இப்படி அடிச்சிருச்சேன். ஏய் இப்ப தெரியுதா நான் ஏன் எதுவுமே கேட்கலான்னு? அவள் ரவுடிக்கு ரவுடினா நான் போய் தான் அவளை காப்பாற்றணும். அவளை என்ன காப்பாற்றி கூட்டிட்டு வருவாடா? அது என்னமோ சரிதான். என்னடா சரிதான் டவுட்லயே சொல்றேன். சில்லு வண்டி இவ்வளவு தைரியமா களத்துல இறங்குதுன்னா அது நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்ற தைரியம் தான். இல்லைன்னா சில்லு வண்டி கிட்ட இந்த சண்டியர் தானே வருமா?
மாமா சண்டியராச்சே. அப்ப சில்லு வந்து சண்டியர் தானே, எனக்கு தெரியாதா? டேய் அப்படிலாம் இல்ல, அவளை பத்தி தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. நான் பக்கத்துல இல்லைனாலும் அவ சண்டியர் தான்டா. என்னையும் அடிச்சிட்டேன்னா இங்க பாரு ஒழுங்க மருது என் காதுல ஏத்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சி வாய முடு. செருப்பால அடிச்சேன் திருந்தல நீனு. இப்பவும் என்ன வீராப்பா பேசிட்டு இருக்க? என்ன இன்னும் 4 அடி வேணுமா என்ன? ஒரு அடியில ஓடிடுவேன்னு பார்த்தேன். இன்னும் நின்று பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மருதை இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். வந்த வழியை பார்த்துட்டு போயிடு. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், இதை விட டபுள் மடங்கு கொடுக்க வேண்டியது வரும். என்னை பற்றி தெரியாம என்கிட்ட இந்த வேலையை வச்சுக்கிறோம். என்ன சொன்ன? உன்னை பற்றி தெரியுமா? ஆமாம், இதெல்லாம் வாங்கிக்கலான்னு என்ன பண்ணுவேன்? என்ன படத்தில் வர மாதிரி ஆசிட் வச்சு அடிப்பியோ? ஆட்ரா, நீ அடிக்கிற இல்லை நான் அடிக்கிறேன் பார்த்துருவோம். என்னை பற்றி தெரியாம என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஒழுங்கு மாதிரி மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. போடா. பாத்தியா என் பாரு இப்போ என்ன பண்ணானு? என் பாரு மேலே தப்பு இருந்தா இப்போ அவனை கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டான். அவன் மேலே தப்பு இருக்க போய் தான் அவனை சிறுபால் அடிச்சிருக்கான். இங்கே பாரு, ஊவிக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் அவனுக்கு எச்சரிக்கை பண்ணு. இதோட பார்வதி பின்னாடி சுத்த வேணான்னு. பார்வதி பக்கத்தில் இருக்கிறது ஈஸ்வரன். பார்த்தோன்னா ஈஸ்வரன் இப்போ பொறுமையாக இருக்காரு. அவர் பொறுமை இழந்தாரு விக்கியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான். மூடிக்கிட்டு போக சொல்லு. ஏய் வாய மூடு. என் விக்கி எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் சிறுபால் அடிச்சிருப்பான். அவ்வளோ நான் சும்மா விட மாட்டேனே. பார்வதி உன்னை சும்மா விட மாட்டேன்டி. சும்மா விட மாட்டியா? அவன் பக்கத்துலலாம் போயிடாத. அவனுக்கு விழுந்ததை விட டபுள் மடங்கு உனக்கு விழும். அவன் இதே வேலையை பார்த்துட்டு போ. இங்கே பாரு மாதிரியா, இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. ஒழுங்கா வாய மூடிடு. ஜெனி இங்கே பாரு, நமக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. இங்கே நின்று நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை. வா நம்ம ஸ்கூலுக்கு போவோம். இது வந்தால் ஸ்கூலில் வச்சு பேசிப்போம். சொல்கிறல்ல ஜெனி, வா போவோம். அவள் கூப்பிட்றன்னா அமைதியாக போகிறேன். இல்லை உன்னையும் அந்த பார்வதையும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கா. என் வாழ்க்கையில் தொலையிடுறதே இந்த பாருக்கு வேலையா போச்சு. இவளுக்கு ஸ்கூலுக்கு வந்து வச்சுக்கிறான். அவளா நானும் பார்த்துடுறேன். பாரு பாரு, அவளா நீயாலும் அவதான் இப்பெல்லாம் எப்பவுமே பாருதான். உன் தலை தெரிக்காம இருக்கணும்னா அமைதியா போயிடு. சும்மா பார்வதிக்கெல்லாம் வம்பு எடுத்துட்டு இருக்காத. ஜெனி இங்க பாரு ஜெனி, இது சண்டை போறதுக்கான நேரம் இல்லை. சொல்றதை கேளு. வா நம்ம கிளம்புவோம். ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்கூல் பெல் அடிச்சுட்டாங்கன்னா வெளியில தான் நிக்கணும். சொன்னா கேளு. வா போவோம். இது வந்து ஸ்கூல்ல வச்சு பேசிக்கலாம். அதை உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருக்காளா? போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அதை விட்டு விக்கி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ நல்லா படிக்கிற பொண்ணு. இங்க பாரு, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இப்ப நம்ம 12வது படிச்சு நல்லபடியா பாஸ் ஆகணும். அதை விட்டுட்டு அந்த பொம்பளை பொறுக்கி பின்னாடி சுத்திட்டு இருக்கான். போ. ஏ பாரு பார்வதி, ஏய் ஏ பார்வதி நில்லடி. ஒத்த வாங்கி அடங்க மாட்டானே இவனு. டேய் இப்படி நகரு. அண்ணே இங்க பாருண்ணே, நீ தானே பொறுமையா இருக்கணும்னு சொன்ன. பள்ளிக்கூடம் படிக்கிற பையனே, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. இருங்க, அவனே போயிடுவான். அதான் சில்லு வண்டி கொடுத்துச்சு இல்லைண்ணே, கோவப்படாதீங்க. இருங்கண்ணே. இவ்வளோ நேரம் கோவப்படாம தான்டா இருந்தேன். பார்த்தேண்ணா அவ்வளோ வாடி போடின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவனு. டேய் நகரு. என்ன இல்லைண்ணே, இது நானும் முதல்ல கோவம் தான் பட்டேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா அவன் சின்ன பையனு. நம்ம பையன் அவனு. நகருன்னு சொன்னேன். நகருடா. என்ன அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிட்டேனே. இன்னும் உனக்கு புரியுங்களா? இதுக்கப்புறமும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இந்த லவ் கிவ்னு சொல்லிக்கிட்டு வந்தோம், இதை விட வேற மாதிரி சொல்ல வேண்டியது வரும். இதுவே உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மாதிரிதான் போயிடு. ஏய் என்னடி மறட்டியும் என்ன செருப்பால் அடிச்சிட்டானோ? அதுவும் இத்தனை பேர் பார்க்குற மத்தியில் அடிச்சிட்டானோ? இங்க பார், உன்னை லவ் பண்ண வைக்காம விட மாட்டேன்டி. நீ என்னதான் லவ் பண்ணணும். பண்ணுவ பண்ணியோ ஓவடி. அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. டேய் டேய் இங்க பாடுறோம். என்ன இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? என்னடா அவகிட்ட வாங்கினது பார்த்தலாம். அதான் இவ்வளோ தெளிவாக சொல்லணுமோ அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டானே. இன்னமும் உனக்கு உரைக்கலாம். போய் படிக்கிற வேலையை பாடுறான். அதை விட்டுட்டு பொண்ணு பேர் சுத்திட்டு இருக்கான். இங்க பாருங்கண்ணே, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இது எனக்கும் பார்வதிக்குள்ளது. நாங்க பேசி தீர்த்துப்போம். நீங்க உனக்கு ஒருக்க வர வேணும். டேய் தம்பி, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? ஒன்று இரு, உனக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏய் சிலுவண்டு, என்னன்னு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகலாம். கிளம்புடி ஓடி. நேரம் ஆகுதுதான். சில இடைஞ்சல்கள் வந்து என் உயிரை வாங்குது. அதான் பார்த்தேன். கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன? ஓடி. அதில் தம்பிக்கு புரிஞ்சிருக்கும். நீ போடி. ஓடினா போறேன். சிலுவண்டு, அதான் அண்ணன் சொல்லிட்டார்ல, கிளம்பு. மற்றதை அண்ணன் பார்த்துப்பாரு, நீ கிளம்பு. எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். போ.
சொல்றா தம்பி, என்ன சொன்ன? எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லையா? டேய், அவ இருக்கான்னு தான் பொறுமையா சொன்னேன். பார்த்துதான் என் அளவுக்கு பொறுமை கூட அவகிட்ட இல்லை. ஏண்டா ஒரு பொம்பளை பொண்ணுக்கிட்ட அதுவும் செருப்பால உதவ வாங்குறிய? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? வெக்கம் இல்லை, அசிங்கமா இல்லை? என்னங்கண்ணா அசிங்கப்படுத்துறீங்களோ? டேய், நான் என்னடா அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்? அதான் அவளே மொத்தமா பண்ணிட்டு போயிட்டாளே, இன்னும் நான் வேற தனியா பண்ணணுமா என்ன? டேய் தம்பி, படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் பாருடாக்கண்ணா. அதை விட்டுட்டு காதல் கீதல்னு அதான் அவளுக்கு ஒன்று பிடிக்கலாம்னு சொல்லிட்டாளா? அதே மாதிரி அவ பின்னாடி சுத்தலாம். அவ இப்படிதான் எரிமலை மாதிரி பொங்குவான். அதை பொங்கிட்டாலாம், இதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். அவளுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லையா? இனிமே அவ பின்னாடி சுத்தாத. போய் முதல்ல படிக்கிற வேலையை பாடுறாக்கண்ணா. படிச்சு முடிச்சுட்டேன், அதுக்கப்புறமா போய் அவகிட்டே நின்று ப்ரப்போஸ் பண்ண. அப்போ அவ ஏத்துக்கலான்னு பாரு. அதுக்குள்ள வேற எவனாவது குறுக்க பூந்துட்டான். தம்பி, எப்பனாலும் அவளுக்கு பிடிச்சிருந்தா தானே. இங்க பாரு, இப்போ ஒன்னும் அவளுக்கு பிடிக்கல, இதுக்கப்புறமும் ஒன்று பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பிடிக்காது. அதனால ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. படிக்கிற வயசுல இதெல்லாம் இப்ப தேவையில்ல, புரியுதா? என்னங்க நான் மிரட்டுறீங்களா? நீங்க அவளோட மாமா முறைன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப என் காதலை சொல்லலனா நீங்க அவளை பிக்கப் பண்ணிட்டா? டேய் தம்பி, இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொன்ன. நீங்க அவளை பிக்கப் பண்ணி தள்ளிட்டு போயிட்டான். டேய், கேட்கறதுக்கு காதுக்கு குளிர்ச்சியா இருக்கலாம். போகும்போது இதை அவகிட்ட சொல்லி வைங்க. என்னங்கண்ணா கிண்டல் பண்றீங்களா? போடா, கிண்டலம் பண்ண சுண்டலம் பண்ணலாம். மாமங்கார நானு, எனக்கே அவ கொஞ்சம் கூட தலை சாய்க்க மாட்டேங்கிறான். இவர் போய் லெட்டர் நீட்டினோன்னு கூடன்னு சொல்லி வாங்கிப்பாளா? டேய், அவ மனசுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அவ. சும்மா இப்படி வீணா வெட்டித்தனமா சுத்தறதை விட்டுட்டேன், படிக்கிற வேலையை பாரு. இவ்வளவு நேரம் அவ இருந்ததுனால பொறுமையா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அவ கூட இல்லை. அண்ணன் கிட்ட பொறுமையை எதிர்பார்க்காத. படிக்கிற பையனா இருந்தா கை நீட்டாம இருக்கேன். அமைதியா போயிட்டு படிச்சு பாஸ் பண்ற வேலையை பாடுறா. போடா. ஏய், இதுக்கப்புறம் நீ பார்வதி பின்னாடி சுத்துறன்னு நான் பார்த்தேன், தொலையா முதுக்கு பக்கமா திருப்பிடுவேன். அண்ணன் சிரிச்சு நல்ல மூடா இருக்கும்போது அமைதியா போயிடு. போடா. என்னங்கண்ணா மாறட்டுறீங்களோ? ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? அண்ணன் நல்ல மூடில் இருக்காராம், அதனால தான் வாயில சொல்லிட்டு இருக்காரு. ஈஸ்வரனை பத்தி உனக்கு தெரியும்ல, எப்பவுமே அவர் வாய் பேசாது, பொய் தான் பேசும். சின்ன பையன்றதுனால தான் வாயில சொல்லிட்டு இருக்காரு. அமைதியா ஓடிடு, இல்லை சுளுக்கு தாங்க ஏதாவது வாங்கிட்டு போயிடாத. அப்புறம் உங்க அப்பனையும் உன்னையும் தூக்கி பஞ்சாயத்துல நிற்க வேண்டியது வரும். போடா போடா, முறைக்கிறோம், ஓடு, இல்லை உடம்பு வீங்கிடும் பார்த்துக்க. போடா. டேய் இருடா, தம்பி கண்டிப்பா போயிடுவான். இல்லைண்ணா அண்ணா அடி எப்படி இருக்கணும் உனக்கு தெரியும்ல. என்னடா தம்பி, தெரியும்ல? எல்லாம் சேர்ந்து மிரட்டுறீங்க. பார்த்துட்டே இருங்க, பார்வதி எனக்கு தான். அவ என் காதலை ஏத்துக்கோ. அப்ப நீங்க பார்க்க தானே போறீங்க. எல்லாருமே சேர்ந்து மிரட்டுறீங்க. அவ மட்டும் என் காதலை ஏத்துக்கலாம், நான் அவளை சும்மாவே விட மாட்டேனே. பார்த்துட்டே இருங்க. இப்போ போறேன், ஆனா பார்வதி எனக்கு தான். டேய், போய் வீட்டுல இருந்து பெரியவங்க நான் சொல்றா, சும்மா காமெடி பண்ணிட்டேன். ஓடா ஓடா ஓடான்னு சொன்னேன். பார்வதி பின்னாடி நீ சுத்தன கேள்விப்பட்டோம். சின்ன பையனாச்சுன்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொறுமை எல்லா சமயத்திலும் இருக்காது. போடா. பாரு, என்னடி இது? ஸ்கூலுக்கு நிம்மதியா வந்து போலான்னு பார்த்தா இங்க கூட நிம்மதியே இல்ல. என்னடி நிம்மதி இல்ல? அது ஸ்கூலுக்கு வந்துட்டோமே. என்ன? ஓ, டீச்சர் ஏதாவது சொல்லுவாங்க நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? ஏன் அசைன்மெண்ட் எழுதுறியோ? ஏண்டி படிக்கிற பிள்ளை நீனு, நீ எது நினைச்சு பயப்படுற? நான் பாரு எதுவுமே பண்ணல, பயமா இல்லை எனக்கு. இருமா, நான் உன டீச்சரே அசைன்மெண்ட் படிக்கிறது இதை பத்தி சொல்லலாம். இப்ப வரும்போது ஒரு விஷயம் நடந்ததுல அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வரும்போதா? என்ன என்ன நடந்தது? என்னடி அதுக்குள்ள மறந்துட்டியா? அதாண்டி, ஈஸ்வரனை தோப்புல வச்சு அந்த விக்கி, அதான் அந்த போறான் போக்கம், அந்த பொம்பளை பொறுக்கி உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே, அதை தான் சொல்றேன். ஏய் நிறுத்து. ஆமா, இப்போ ஒன்று சொன்னீங்க, அதை திருப்பி சொல்லு. அந்த பொம்பளை பொறுக்கி விக்கி. அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, அதை சொல்லு. அதுக்கு முன்னாடியா? என்ன சொன்ன? ஈஸ்வரனை தோப்புல வச்சு. அதுதான். யார் தோப்பு அது? அந்த ஆள் தோப்பா? அது எங்க தோப்பு. எங்ககிட்ட இருந்து சூரட்டிக்குச்சு அந்த குடும்பம். நீ என்னடா அந்த ஆள் தோப்புன்னு பேர் அழுத்தமா சொல்ற? இன்னொரு தடவை அந்த ஆள் தோப்புன்னு ஏதாவது சொன்னோம், கொடுத்து பிடிச்சி நெருக்கிடும் பாத்துக்கிட்டி. மாடே, இப்ப இதுதான் உனக்கு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கலாம். அந்த பொம்பளை பறிக்க உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான், அது உனக்கு பெரிய விஷயமா தெரியல. நான் ஈஸ்வரனை தோப்பு சொன்னதான் இப்போ உனக்கு எரியுது. ஏ லூச, இப்ப எதுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் லெட்டர் கொடுத்துட்டான்னு நீ வருத்தப்பட்டு இருக்க. அதை காலையிலே கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேனே. இனிமே அவன் என் பக்கம் வருவான், என் பக்கம் என்னால கூட அவன் தொட மாட்டான். நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. பின்னாடி ஒரு அரக்கி நிக்குது பாரு. அரக்கியா? அது என்ன அரக்கி முக்காக்கி? இரு எவன்னு பாக்குறேன். இவங்களா? மரியா சரியாதான் சொல்லியிருக்கா, இது அரக்கியேதான்.
நமக்கு என்ன வந்தது? சரிடி மரியா, நேரம் ஆகுதுல. வா, இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம். போலாமா? ஆமாடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேயர் தொடங்கிடுவாங்க. நம்ம போவோம் வா. ஏய் இங்க பாருடி, ஒன்னதாண்டி சோடா புட்டி. பாரு, இந்த வரைக்கும் ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். தெரியுது. என் பேர் ஏய் சோடா புட்டி. இதெல்லாம் இல்லையே, எனக்கு தான் எங்க அம்மா அழகா பேர் வச்சிருக்காங்களே, பார்வதி. அந்த பேரை சொல்லி எவ கூப்பிடறாளோ அவளுக்கு தான் திரும்பி என்னன்னு கேட்பேன். இந்த அரக்கி முக்காக்கிக்கலாம் என்னன்னு கேட்க முடியாதுடி. ஏதாவது உலட்டி கிடக்கும். வாடி, நம்ம கிளாஸ் ரூமுக்கு போவோம். ஏய் பார்வதி, உன்னதான் கூப்பிடுறோம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அட ஜெனி, சொல்லு ஜெனி, என்னைய கூப்பிட்ட? இவ்வளோ நேரமா என்னைய கூப்பிட்ட? அப்போ நான் இவ்வளோ நேரம் உன்னதான் கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? சே எனக்கு தெரியாது. நீ ஏன் என்ன சோடா புட்டி என்ன? அம்மா, இவங்களாம் யாரு? என்ன பார்வதி, நக்கல் பண்றியோ? இங்க பாரு, இந்த நக்கல் கிண்டல் நோயாண்டியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அம்மா, எதுக்கு என் ஆள் விக்கி கிட்ட நீ பேசிட்டு இருக்கா? என்ன சொன்ன? உவாளா உன் ஷாலில் போட்டு முடிஞ்சு வச்சுக்க. அவனை கலட்டி விட்டுட்ட போல இருக்கேன். அதான் தெரு பொறுக்கி ஊர் பொறுக்கி மாதிரி என் பின்னாடி பொறுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லி இந்த பொறுக்கிறதெல்லாம் வேணான்னு சொல்லி வை. உவாளா, இப்பதான் எனக்கே தெரியுது. உன் ஆளை உன் ஷாலில் போட்டு முடிஞ்சு வச்சுக்க. வேணா பார்வதி, உன்கிட்ட இந்த திமிர்த்தனமா பேசுறது நக்கலா பேசுறதெல்லாம் வச்சுக்காத. இங்க பாரு, விக்கி என்னோட ஆளு. அவன்கிட்ட நீ பேசுறத பார்த்தா இன்னொரு தடவை நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எப்ப பாரு என் விஷயத்துல நிறைய குறுக்க வந்துட்டு இருக்கான். விக்கிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் ஒரு படி மேல. அவன்கிட்ட நீ இன்னொரு தடவை பேசுறத நான் பார்த்தேன். லூசு, நானும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்றது உனக்கு புரியல? அந்த போரிக்கு தான் போரிக்கு மாதிரி என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். போய் அவன்கிட்ட போய் சொல்லு, என் பின்னாடி பொறுக்கிறத விட்டுட்டு உன்கிட்டயே பொறுக்க சொல்லு போ. பார்வதி, விக்கிய பத்தி தேவையில்லாம பேசாத. விக்கி ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நீதான் என்னென்னமோ பண்ணி அவனை வேற மாதிரி மாத்திட்டு இருக்கான். இங்க பாரு, இன்னொரு தடவை விக்கி கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. பாரு பாரு, இந்த ஊர் பொறுக்கி பொறுக்கிறதுக்கு வந்துருச்சு பாரு. இதெல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வருதுன்னு தெரியணும். ஜெனி, பொறுக்கி கிட்ட போய் சொல்லு, இனி ஏன் பின்னாடி பொறுக்க வேணான்னு. விக்கி, நீ எதுக்கு இப்ப இவகிட்ட பேச வர விக்கி? இங்க பாரு, இவ ரொம்ப திமிரு பிடிச்சவன், ரொம்ப தெனவட்டா பேசுவான். இவகிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத விக்கி. நீ வா, நம்ம கிளாஸ் ரூமுக்கு போலாம். ஜெனி, நான் உன்கிட்ட பேசல, நீ எதுக்கு குறுக்க வரா? இது எனக்கும் பார்வதிக்கும் உள்ளது. நீ போ, நான் பார்வதி கிட்ட கொஞ்சம் பேசணும். பாரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் விக்கி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? இவ ரொம்ப திமிரு பிடிச்சவன், இவகிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அது நல்லதுக்கெல்லாம். நீ வா விக்கி, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, எது வந்தாலும் நான் பண்றேன். வா விக்கி. ஏய், உனக்கு சொன்ன புரியாதா? சும்மா விக்கி விக்கி நீ ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? இங்க பாரு ஜெனி, நான் பார்வதி கிட்ட பேசணும். எனக்கும் பார்வதிக்கும் வேற டீலிங் போயிட்டு இருக்கேன். சும்மா என் பின்னாடி சுத்தாத போ. பார்வதி, உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். இல்ல விக்கி, அது வந்து நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. உனக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும்ல. என்ன சொன்ன? உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏய், உன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்தியா இல்லையா? ஏதோ நல்லா படிக்கிற பொண்ணாச்சும் உன் கூட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான். எக்ஸாம் டைம்ல உதவியா இருக்கணும் தான் உன்கிட்ட பேசினது. நீ என்னமோ வேற நினைப்புல இருக்க போல இருக்க. தள்ளிப்போ. பார்வதி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். வா. ஜெனிமா, இப்ப புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பொறுக்கி எப்படிப்பட்ட கேரக்டர்னு. புரிஞ்சுதா? விக்கி ஒன்னு இப்படிலாம் கிடையாது. இப்ப விக்கி இப்படி பேசுறானா, நீ அவனை என்னமோ பண்ணிட்ட. நீ எல்லாம் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல. அழகா இருக்க திமிர்ல ஆடுறீங்க. ஆல்ரெடி உனக்கு வச்சிருக்கேன். லூசு, உனக்கு இன்னமும் புரியல. அவன் உனக்கு எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்றான். இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். மண்டல மசாலா இருக்கா இல்லையா? பிள்ளைங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரேயர் பெல் அடிக்க போகுது. கிளாஸ் ரூமுக்கு போகாம இன்னும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல டீச்சர், இப்பதான் வந்தோமா. இந்த உள்ள போக போறேன் டீச்சர். உள்ள போங்க. வெளியில நின்று என்ன பேச்சு வேண்டி கிடக்க? காலையிலே வந்தது வராதமா பேச்சு. உள்ள போங்க போங்க எல்லாரும். இந்த போறேன் டீச்சர். ஏய் ஜெனி, ஜெனி, உனக்கு நான் தனியா சொல்லணுமா என்ன? இந்த போறேன் டீச்சர். காலையில வந்தது வராதமா கதை அடிச்சு நின்னுட்டு இருக்கீங்க. என்ன ஜெனி, படிக்கிற பொண்ணு தானே நீனு? நீ எதுக்கு இதுன்னு கூட நின்று பேசிட்டு இருக்கா? ஏய் பார்வதி, நீ கெட்டி குடி சாரா போனது பார்த்தாதானே எல்லாரும் கூட்டி சேர்த்துட்டு இருக்கியா? இந்த பள்ளிக்கூடத்துல நீ எப்ப வெளியில போறியோ அப்பதான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு விடுவு காலம். உன்னால இங்க இருக்க பிள்ளைங்க கெட்டு போயிட்டு இருக்கு. போங்க.
ஆமா என்னாலதான் இந்த பள்ளிக்கூடமே கெட்டி குட்டி சவரா போகுது. இதுங்க பண்றதெல்லாம் இந்த டீச்சர் கண்ணுக்கு தெரியணும். மூஞ்ச முகரையும் பத்தி அந்த டீச்சருக்கு எப்ப பாரு படிக்கலன்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கேன். அது மண்டையில ஏறி நான் என்ன பண்ணி தொலைகிறது? என் கூட சேர்ந்தா இதுங்களை குட்டி சவரா ஆகுதாமா, இல்லைன்னா இதுங்களை ஒழுங்கின பாரு ஒன்னு என்னன்னா ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு பீத்திட்டு தெரியுது. இதெல்லாம் இந்த டீச்சர் கண்ணுக்கு தெரியாதோ? நம்ம என்னதான் நல்ல பொண்ணா நடந்துக்கணும்னு நினைச்சாலும் சுத்தி இருக்கவும் நடந்து விட மாட்டாங்க போல இருக்கேன். பார்வதி, உனக்கு இந்த அடக்க உடக்கெல்லாம் செட் ஆகலடி. நீ பழையபடியே இரு. டீச்சரும் சாயங்காலம் வீட்டுக்கு போவல, அப்போ உனக்கு இருக்கு வீட்டு. என்ன சொன்னது காதல விழுந்ததா இல்லையா? வாங்க எல்லாரும் கிளாஸ் ரூமுக்கு. பார்வதி, வீட்டு பாடலாம் முடிச்சியா? அசைன்மெண்ட் எழுத சொன்னேன், எல்லாம் எழுதிருக்கியா? இல்ல இன்னைக்கு உன்ன கிரவுண்ட்ல முட்டி போட விடவா? இல்ல டீச்சர், எல்லாமே எழுதிட்டேன். ஆனா என்ன பள்ளிக்கூடத்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்தனா, அந்த அவசரத்துல நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்தேன் டீச்சர். நீ எல்லாத்தையும் எழுதிட்ட, ஆனா நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். இதை நான் நம்பணும்? தினமும் ஒரு சாக்கு போக்கும். இரு, உங்க அம்மா வர சொல்லணும். உங்க அம்மா வந்தோடனே உன்னை பத்தி சொல்றேன். 12 அப்ப படிக்காங்கிற என்னமே இல்லைல்ல உனக்கு? இன்னமும் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாட்டு தானே பண்ணிட்டு இருக்கேன். எப்படிதான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக போறேன்னு தெரியல. சரி போங்க எல்லாரும் ரூமுக்கு. போறேன் டீச்சர். போ, நான் வர வரைக்கும் கொஞ்சம் கிளாஸ் ரூம்ல பாத்துக்க. யாராவது பேசினாங்கன்னா போர்ட்ல பேர் எழுதிடு, நான் வந்து பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். என்ன? சரிங்க டீச்சர். தேவிக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைங்க நிக்கிற இடத்துல உனக்கு நீங்க வேலை? போ, போய் கிளாஸ் ரூமுக்கு போ. நல்லா வாங்கி கட்டுனீங்களா? வாங்குங்க. ஜெனி மேடம், நம்ம கிளாஸ் ரூமுக்கு போறோம். இப்ப விட்டுட்டேன்னு நினைக்காத, சாயங்காலம் வீட்டுக்கு போவானா அப்ப இருக்கு உனக்கு. நீ கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, நீ விக்கி கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதையும் மீறி நீ பேசணும்னு தெரிஞ்சதா நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஐயே, நீ முழு பைத்தியமா மாட்டியாடி. என்னமோ ஏதாவது பண்ணி தொலைய, எனக்கு என்ன வந்தது? நாங்க போறோம். இல்ல டீச்சர், ஒரு நோட் வாங்கணும், அதான் வந்தேன் டீச்சர். அதெல்லாம் கிளாஸ் ரூம்ல வாங்கிக்க, இப்படி கிரவுண்ட்ல எல்லாம் நின்னு வாங்கக்கூடாது. பிரின்சிபல் பார்த்தா என்ன வருது? போ, பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னா பொம்பளை பிள்ளை பக்கத்துல தான் நிப்பானுங்க வேணுங்க. போங்க. ஈவினிங் இருக்குடி உனக்கு, ஸ்கூல் விட்டு போவலாம், அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. பாத்துக்க. நீ பெரிய இவன் என்னைய பாத்துக்கிறாளாமா. நான் பார்க்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேடி. பார்வதி, வாடி, டீச்சர் பார்த்தாலும் திட்ட போறாங்க, நம்ம போவோம். என் ஃப்ரெண்டு கூப்பிடலாம் விட்டுட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்கோ, சாயங்காலம் வாடி, அப்ப இருக்கு உனக்கு. என்ன பண்றானுங்க? அடே எழுவட்ட பையனுங்களா? அடே ராசபாண்டி. ஹாய் பியூட்டி, எப்போ வந்த? ஹாய் பாட்டி. ஐயோ ஓயின், அடே எழுவட்ட பையனுங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் பியூட்டி, பார்த்தா தெரியல, நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். பாட்டி, நான் ஃபோன் பார்க்கறேன், தெரியலையா? ஆமாண்டா, இவன் நியூஸ் பேப்பர் படிக்கிறான், அது என் கண்ணுக்கு தெரியல. அவன் போனை வச்சு நோண்டிட்டு இருக்கான், அதுவும் என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா என் கண்ணு அவுஞ்சு போச்சு பாத்தியா? Why beauty? Why so angry? ஏ ராசபாண்டி, ஆங்கிரி ஜாங்கிரி நீட்டு. Oh God, பியூட்டி, என் பேரு ராசபாண்டில, ராஜபாண்டி. உனக்கு ரொம்ப லென்த்தா இருந்ததுன்னா கால் ராஜா அப்படின்னு கூப்பிடு பாட்டி. ஆமாண்டா, எனக்கு பாடம் எடுத்துக்கடா. ஏன்னா இப்ப எனக்கு பாடம் எடுக்கிறதான முக்கியமான வேலை. அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டேன்? என்ன பாட்டி, வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயம் தானே, எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அடே கருப்பு கொஞ்சம், வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயம் தான், அது உங்களுக்கு இல்லடா, கோமாரி பிள்ளைங்களுக்கு தான். உங்களை மாதிரி எல்லாம் வட்டவாசங்க வெளியில போய் 4 நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். வெளியில என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு வெளியில போய் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்டா. இப்படி வீட்டுக்குள்ளேயே முட்டை பொரிச்ச கோழி மாதிரி உட்காந்துட்டு இருக்க கூடாது. முட்டை பொரிச்ச கோழியா? ஒருவேளை பொரிச்சுக்கிறிச்சு கஷ்டமோ? பாட்டி, நாங்களும் வெளியில தான் போலாம்னு நினைச்சோம். சரி, அன்னி பாயாசம் கொண்டு வரேன், நாங்களே அதை உட்காந்துட்டு இருக்கோம். பாயாசத்தை குடிச்சிட்டேன், அப்படியே வெளியில போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியதுதான். அது சரிடா, அப்ப உங்களை சொல்லி தப்பு இல்லை, உன் அன்னிக்காரி சொல்லணும். அவளா இரு, சிரிக்கி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கேன். கடைக்குட்டி குழந்தா, ஐ அண்ணி வந்தாச்சு. அண்ணி வாடி அம்மா மகராசி. ஆமா, உன் குழந்தைக்கு பாயாசம் செஞ்சு தரேன்னு சொன்னியாமே, அப்படியா? ஆமா பாட்டி, பாயாசம் மட்டும் இல்ல, கேசரியும் செஞ்சு வச்சிருக்கேன். கடைக்குட்டி, இந்தா முதல்ல இந்த பாயாசத்தை குடி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேசரி கொண்டு வரேன். ஓ சோ ஸ்வீட் அண்ணி, ஒரே ஸ்வீட்டா கொடுத்து தாக்குறீங்க. கொடுங்க அண்ணி, நான் பாயாசம் குடிச்சு முடிச்சிட்டேன், அப்புறமா நான் கேசரி கேட்கற எடுத்துட்டு வாங்க. அண்ணி, அந்த சூப்பு வேறையா? அப்படியே சிரிக்கி. ஐயோ, சூப்பை மறந்துட்டேனே. கடைக்குட்டி, முதல்ல இந்த பாயாசத்தை குடி, பாயாசத்துக்கு கேசரிக்கு நடுவுல சூப்பு குடி, சரியா? இந்த ரெடி ஆயிட்டே இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அண்ணி, 1 by 1 குடிக்கிறேன். நீங்க முதல்ல பாயாசம் கொடுங்க, அப்புறம் சூப்பு, அதுக்கப்புறம் கேசரி. ஓகே? விளங்கிடும். அண்ணி, எனக்கும் அண்ணி சூப்பு. என்ன கௌதம், உனக்கு இல்லாமலா? உனக்கும் சரி, இந்த பக்கத்துல உட்காந்துட்டு பாருங்க வீட்டுக்கு கடைக்குட்டி, 2 பேருக்கும் சரி. வாய்க்கு ருசியா என்னென்ன வேணும்னு கேளுங்க, எல்லாமே இந்த அண்ணி செஞ்சு தருவேன், சரியா? அது சரி. இவ தின்றதுக்கு கொடுத்தே இவனை வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிடா போல இருக்கேன். நான் என்ன ஐடியா பண்ணி இவனை வர வச்சான், இவ தின்ன வச்சு சாவடிச்சிடா போல இருக்கேன். அண்ணினா அண்ணிதான். அண்ணி, அந்த பாயாசத்தை சீக்கிரம் கொடுங்க,
நாங்க 2 பேரும் ரொம்ப ஆவலா இருக்கோம் பாயசம் சாப்பிட்றதுக்காக. சீக்கிரம் கொடுங்க நீ. ஐயோ சாரி ராஜா, இந்த இது முதல்ல குடிங்க. இந்த கௌதம் நீங்க குடி. இதை குடிச்சிட்டே இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு சூப் எடுத்துட்டு வரேன். அடியே சரிக்கி நில்லடி. ஏன் பாட்டி? உங்களுக்கு எடுத்துட்டு வரலையா பாட்டி? உங்களுக்கு பாயாசம் வேண்டாம், உங்களுக்கு சுகர் இருக்கலாம், நான் உங்களுக்கு சூப் எடுத்துட்டு வரேன். எனக்கு இப்ப அது ஒண்ணு தாண்டி கேடு. அடியே சரிக்கி நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் பாட்டி உங்க குழந்தைக்கு வகை வகையா வாய்க்கு வாயமா செஞ்சு தந்துட்டு இருக்கேன். ஏன் பாட்டி இப்படி கேக்குறீங்க? அடியே சரிக்கி இது இப்ப ரொம்ப முக்கியமாடி. ஏன் பாட்டி என்னாச்சு? என் குழந்தை சிட்டில இருந்த வரைக்கும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டாரா இல்லையோ தெரியல. அப்படியே சாப்பிட்டு ஹோட்டல் சாப்பாடு தானே சாப்பிட்டுருப்பாரு. அவருக்கு வீட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுவும் நல்லா வாய்க்கு ருசியா கொடுத்தா தானே குழந்தை நாக்கே செத்து போயிருக்கோம்ல. அடியே பேத்தி நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. உன் குழந்தை கவனி வேணான்னு சொல்லுவேன். வயசு பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கானுங்க, காலையில இருந்து அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. நேற்றுக்கு வந்தவனுங்க இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்கானுங்க. வெளியில போய் ஊரெல்லாம் சுத்தி பார்க்க வேணாம். அவனுங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு இப்படி தின்றதுக்கு கொடுத்தேன். அவனுங்களை உடம்பு ஊத வச்சிட போல இருக்கேன். போங்க பாடி, குழந்தை சாப்பிட்டு நினைக்காதீங்க. பாவம் குழந்தை முன்னாடி நல்லா இருந்தாராமா, இப்பதான் இழைச்சு போயிட்டாராமா. என் வீட்டுக்கார சொன்னாரு, நீங்க வேற கண்ணு வச்சுக்கிட்டேன். குழந்தை பாட்டி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்தாங்க இதை நீங்க முதல்ல குடிங்க. கொடுங்க நீ. நிறுத்துறீ இப்ப நீ மட்டும் அதை அவன் கையில கொடுத்தேன், 2 பேரும் பிச்சை எடுத்துரும் பாத்துக்க. ஓய் பியூட்டி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ராசபாண்டி இங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏண்டா எத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கேன், அது வந்து ஒரு நாள் ஓடிடுச்சு. ஏண்டா உனக்கு உன் அத்தைக்காரியை பார்க்கணும், அத்தை பொண்ணுங்களை பார்க்கணும்னு உனக்கு ஒரு நினைப்பில்ல? ஐயோ பியூட்டி, இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையா? போனோம் பியூட்டி, அத்தையை பார்க்காம இருப்பேனா? அத்தைய பார்க்கறனும் இல்லையும். என் சில்லுவண்டை பார்க்காம இருப்பேனா? சில்லுவண்டை பார்க்க போய் ஆகணும்ல. அடே ராசபாண்டி அப்படி சொல்லுடா. ஆமா ஆமா உன் சில்லு வந்தாச்சேன், உன் சில்லு வண்ட நீ போய் பார்க்க வேணாம். இப்படி வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருந்தா எப்படி போய் உன் சில்லு வண்ட பாப்பேன்? மை பியூட்டி, சில்லுவண்டு ஸ்கூலுக்கு போயிருக்கோம்ல, ஸ்கூல் விட்டு வந்ததும் அப்புறம் பொறுமையா போய் பார்க்கலாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு இன்னும் நேரம் இருக்கலாம். ஏ பிளாக்கி, உன் சில்லு வண்டு இன்னும் 1/2 மணி நேரத்துல வீடு வந்து சேர்ந்துருவான். நீ இங்க இருந்து கிளம்புறதுக்கும் உன் சில்லு வண்டி வீட்டுக்கு வரதுக்கும் சரியா இருக்கும்டா. இங்க உட்காந்துட்டு பாயாசம் கேசரி சூப்புன்னு குடிச்சிட்டு இருக்கான். உன் அத்தை வீட்டுக்கு போடா, உன் அத்தை இதை விட கவனிப்பு பலமா கொடுப்பான். அது மட்டும் இல்ல, உன் சில்லு வண்டு உன்னை பார்த்தா அம்புட்டி சந்தோஷப்படுவான். நீயும் சில்லு வண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, போய் அங்க போய் அதை பார்க்கணும்ல. அட அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல சில்லுவண்டு வந்துருமோ? பியூட்டி, நானே காலையில இருந்து சில்லுவண்டை பார்க்கணும் தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஸ்கூல் இருக்குமேன்றதுனால தான் பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா நானாவது வீட்டுல இருப்பேனா? எப்பயும் அத்தை வீட்டுக்கு தாவி இருக்க மாட்டேன். அதானே பார்த்தேன். என்ன என் ராசபாண்டி அத்தை வீட்டையே மறந்துட்டானு நினைச்சேன். டார்லிங், அத்தை வீடை மறப்பேன், அத்தையை மறப்பேன். அத்தை பொண்ணை மறப்பேனா? அத்தை பொண்ணுகிட்ட தானே எல்லாமே இருக்கேன். முதல்ல எடுத்தது என் விசிட்டிங்க அவகிட்ட தானே. அது சரி, குச்சிக்கு புடவை கட்டினாலே குறுகுறுன்னு பாக்குறாங்க. இவன்கிட்ட அத்தை பொண்ணுன்னு சொன்னா சும்மாவா இருப்பான்? பாட்டி, இன்னும் உங்க பேரனை பத்தி உங்களுக்கு தெரியலையே. நீங்க வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் பண்ண போறானோ? கடைசியில என் தலைதான் உருள போதும். நல்லா சிரிச்சுக்கடா, இப்பவே சிரிச்சுக்க. என்னடா இன்னும் பேப்பரை பாத்துக்கிட்டேன். போ சீக்கிரம் கிளம்பி உன் அத்தை வீட்டுக்கு போய் உன் அத்தை பொண்ணை பாத்துட்டு வா. கிளம்புடா, இந்த சில வந்து ஸ்கூல்ல இருந்து கிளம்பி இருப்பான். வீட்டுக்கு வர நேரம் தான், ஓடு. இதோ இப்பவே கிளம்புறேன் பியூட்டி. அண்ணி, பாயாசம் சூப்பு கேசரி இது எல்லாத்தையும் வெயிட்டிங்ல வைங்க. நான் போய் என் ஆளை பார்த்துட்டு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுறேன். என்னது ஆளா? என்ன சின்ன குழந்தை இப்படி சொல்றாரு? அங்க என்னடா என் முத குழந்தை செல்லு வந்து பேராவே சொல்லி தெரியுறாரு. இங்க என்னடா சின்ன குழந்தை என் ஆளுன்னு சொல்லிட்டு தெரியுறாரு. சிலுவண்டு முடியல. பின்னாடி எத்தனை பேர் தான் சுத்துவானுங்க? இவனுங்க 2 பேர் இல்லாம அங்க அந்த வேடு பையன் வேற. ஆத்தி, என் முத குழந்தை எப்படிதான் சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. ஏதாச்சும் பண்ணி உன் அன்னைக்கு சொன்னதெல்லாம் போதும். சீக்கிரம் கிளம்பிப்போம். உன் அண்ணி இங்கேயே தான் இருப்பான், வந்து கூட சொல்லிக்கோ. ஓடு ஓடு, போய் முதல்ல உன் சிலுவண்டை பார்த்துட்டு ஓடியா. ஓடுறா. இதோ இப்பவே கிளம்பிடுறேன். அச்சா போலாமாடா? நீயும் ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னால ஜூட்டு விட்டுருவோமா? அதுக்கு என்ன, நான் ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல தானே இருக்கேன். கிளம்புவோம். அப்புறம் என்னடா திங்கிங்க, வா போவோம். ஐயோ பாட்டி வேற சும்மா இல்லாம சின்ன குழந்தை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்களே. பாட்டி பாட்டி சொல்றி பேத்தி. அந்த பாயசத்தை கொடுத்துக்கிட்டே சொல்லு. அந்த பாயசத்தை குடிக்கணும். இப்பதான் இனிப்பான விஷயத்த சொல்லியிருக்கேன். இனிமே நடக்கிறதெல்லாம் இனிப்பாவே இருக்கும். அதனால நானும் இனிப்பு எடுத்துக்கணும்ல. குடு குடு குடு. பாட்டி பாயசம் இருக்கட்டும். எனக்கு இப்போ சந்தேகம், எனக்கு முதல்ல அதை தீர்த்து வைங்க. என் பேத்திக்கு என்ன சந்தேகம்? எது வேணாலும் கேள்வி பேத்தி. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இப்ப எதுக்கு சின்ன குழந்தை சித்தி வீட்டுக்கு அனுப்புறீங்க? அடியே பேத்தி, இது என்னடி கேள்வி? அது அவன் அத்தை வீடுடி. அத்தை வீட்டை போய் பார்க்கணும், அத்தையை பார்க்கணும், அத்தை பொண்ணுங்கள பார்க்கணும்ல, அதுக்கு தான் அனுப்பிவிட்டேன். இல்ல இல்ல, இதுல வேற என்னமோ இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பாட்டி வேற ஏதோ இருக்கா? என் பேத்தி புத்திசாலின்னு நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டே இருக்கேடி. என்னோட சூஸ்டமத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அப்படிதானே? நினைச்சேன். பாட்டி பாட்டி என்ன விஷயம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி. அது ஒன்றும் இல்லடி பேத்தி, நம்ம வீட்டு சில்லு வந்து இருக்கால, அந்த சில்லு வந்து இன்னும் பெரிய மனுஷாக்களை பத்தியா? ஆமா, அதுக்கும் சின்ன குழந்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு பாட்டி? அடிய பேத்தி, பூவை தேடி வந்து போற வரைக்கும் பூக்குள்ள இருக்கிற தேனி யார் கண்ணுக்கு தெரியறதில்ல.
பூ போய் அமர்ந்த பிறகுதான் பூக்குள்ளார தேன் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. அது போலதாண்டி என் பேத்தியும் பெரிய மனுஷன் ஆவா. ஆனா அவ ஆவறதுக்கு நேரம் காலம் கைக்கூடி வரணும்ல. அந்த நேரமும் காலமும் என் பேரன் ராசபாண்டி கையில தானே இருக்கேன். அதனால ராசபாண்டிய அனுப்பி விட்டுருக்கேன். அவன் போய் அந்த சில்லுவண்டை பார்க்கணும். சில்லுவண்டை தொட்டு விட்டு பேசி பழகினா தானே என் சில்லுவண்டு சீக்கிரமே பெரிய மனுஷாவா. அண்ணே எல்லா நேரம் லோடு ஏற்றியாச்சுண்ணே. ஏற்ற போக மீதி இத்தனை மூட்டை இருக்கேன். எப்படிண்ணே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டுமா? என்ன அண்ணன்கிட்ட இருந்து சத்தத்தையும் காணும். இங்கே தான் இருக்காரா கிளம்பிட்டாரா? இங்கே தான் இருக்காரு. ஆனால் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? அண்ணே அண்ணே ஈஸ்வரண்ணே ஈஸ்வரண்ணே. ம் கூப்பிட்டியாடா? அது சரிண்ணே கூப்பிட்டியாவா? அண்ணே ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேண்ணே. எல்லா லோடும் ஏற்றியாச்சு. ஏற்ற போக மீதி இவ்வளோ இருக்கு. இது எல்லாத்தையும் மூட்டையும் கட்டிட்டேன். எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் போட்டுருவா? இவ்வளோ இருக்கேடா. இவ்வளோத்தையும் கொண்டு போய் வீட்டில் போட்டு என்ன பண்ண போகிறேன்? நீ ஒன்று பண்ணு, 2 மூட்டை எடுத்து வைங்க. நான் போகும்போது அத்தை வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன். சரிங்கண்ணே. அண்ணே ஏண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? ஒரு மாதிரியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ மூட்டை கட்ட. என்னது ஒன்றும் இல்லையா? அண்ணே உங்களை பற்றி உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தெரிஞ்சதானே அதிகம். ஏன்னா 24 மணி நேரமாக நான் தான் உங்கள் கூடவே இருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. என்னாச்சுண்ணே? என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லைடா. மணி 4 ஆச்சு. இது வரைக்கும் சில வந்து ஆளையும் காணுமே. ஸ்கூல் விட்டு எப்போ இந்த டைமில் வந்துடுவானா? இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் ஆள் காணுமே. அண்ணே சில்லுவண்டை நினச்சி தான் கவலைப்பட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வந்துடும்ண்ணே. என்னண்ணே காலையில் நடந்த விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஏய், அவன் எப்பவும் இந்த நேரத்துக்கு வந்துடுவான். காலையில் நடந்ததுக்கு அதுக்கும் இன்னைக்கு லேட் ஆகுதுன்னா அதான் என்னவா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை என்னங்கண்ணே சில்லுவண்டை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவள் ஊரே வந்தாலும் மொத்தமாக தூக்கி எறிஞ்சிருவான். இவன் என்ன தோடப்ப குச்சி மாதிரி இருக்கா, உடச்சி போட்டுருவானே. நீங்களாம் கவலைப்படாதீங்க. ஏய், நான் கவலைப்படுறதே அவனை நினச்சிதான்டா. ஏதாவது பஞ்சாயத்து வளர்ச்சி வைக்க போறாடா. அதுக்கு தான் கவலையும். ஓ அப்போ சில்லுவண்டை நினச்சி கவலை இல்லையோ? நான் கூட சில்லுவண்டை நினச்சி தான் கவலைப்படுறீங்களோன்னு நினச்சேன். டேய், அவளை பற்றி உனக்கே தெரியுதானே எனக்கு தெரியாது. அவனை ஏதாவது பண்ணி வச்சிட்டு போறாடா. காலையில் செருப்பு கழட்டி அடிச்சான். இப்போ கையை நீட்டிட்டானா நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டிடும்டா. அங்கே போய் நான் தானே சரி கட்டணும். அதான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். இன்னும் இவ்வளோ ஆளை காணுமே. பேசாம ஸ்கூலுக்கு போயிடலாமா? அந்த டீச்சரும் என்ன மொக்க பண்ணணும்னு நினைச்சு கடைசியில அதுதான் மொக்க வாங்கிட்டு போச்சு. அண்ணே சில்லுவண்டை போடுற மாதிரி இருக்குண்ணே. எப்படி அசைன்மெண்ட் எழுதாம டிமிக்கி கொடுத்தா பாத்தீங்க. எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சது அந்த டீச்சரும். இப்போ அது மொக்க உடஞ்சு போச்சு. நல்ல வேலை நான் அசைன்மெண்ட் எழுதாம இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டை வாங்காம தப்பிச்சுட்டேன்டி. அவளே தான் ஆடி அசைஞ்சு வரா பாரு. அப்பா, இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கே திருப்தி கிடைக்குது. சிரிச்சுக்கிட்டே வரோம். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சார் தான் வந்துட்டாலும் இது போதும். அது சரிண்ணே. அண்ணே நீங்கள் என்னதான் கணக்கில் இருக்கீங்கன்னு தெரியல. சில்லுவண்டை என்னடானா உங்களை பார்த்தாலே முறைக்குது. நீங்கள் என்னடா சில்லுவண்டை பார்த்தாலே சிரிக்கிறீங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கே நம்ம சில்லுவண்டு தோட்டம் அவங்க தோட்டங்கிறதுக்காக வர மாதிரி தோணணும். தோட்டத்தை பார்க்க வருதோ இல்லையோ உங்களை பார்க்க தான் வருதோன்னு நினைக்கிறேன். டேய், ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும். மூட்டையை கட்டுறான். இப்போதான் நீ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் மூட்டையை கட்டு. அத்தை வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். நீ நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடு. அண்ணே கவலையப்படாதீங்க. உங்கள் அத்தை வீட்டுக்கு நான் கொண்டு போக மாட்டேன். நீங்கள் தான் கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். இதோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன 2 குலை எக்ஸ்ட்ராவே போட்டு வைக்கட்டுமா? ஜெனி ஜெனி சொன்னா கேளுடி. இங்க பாரு, காலையில பிரச்சனை முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் நீ ஆரம்பிக்காத, சொன்னா கேளு. அமைதியா இரு சுவாதி. விக்கியை பத்தி உனக்கு தெரியும்ல. விக்கி என்கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுவான். ஆனா எனக்கு என்கிட்ட எப்படி தெரியுமா பேசலாம்? உன் முகத்தை போய் கண்ணாடில பாத்தியா? உன் மூஞ்சிக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் கேக்குதான்னு என்னை பார்த்து கேட்டான் தெரியுமா? ஏய் ஜெனி, அவன் இப்படி கேட்டானா நீ அவனால தானே கோவப்படணும். பார்வதி மேல எதுக்கடி கோவப்பட்டு இருக்கான்? அவன் இப்படி பேசுறதுக்கு இவ தானே காரணம். இவ என்னமோ பெரிய உலக அழகி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான்ல. அதனால தானே இவ பின்னாடி அவன் சுத்துறான். இவளை லட்சமா விட போறதில்ல பாத்துக்கா. ஏய் ஜெனி ஜெனி, முட்டாளா இவன் பேசுறதெல்லாம் அவன். இவகிட்ட போய் சண்டை போடப்படும் சொல்றான். ஜெனி சொன்னா கேளு. சும்மா இரு சுவாதி. பார்வதி ஏ பாரு. சரி. ஆமா காலையில நடந்த பிரச்சனை அதுக்கப்புறம் ஏதாவது வந்து பேச அடியாம யாரு அந்த நெட்ட கொக்கனா அவன் வந்தான்னு வச்சுக்கேன் உடச்சு அனுப்பிச்சிடுன்னு அவனுக்கே தெரியும். அதனால அதுக்கப்புறம் என் பக்கமே வரலடி. வந்தான்னு வச்சுக்கேன் அப்படியே பாத்துக்கலாம். நான் உடைக்கிறேன்னு இல்லையோ உடைக்க வேண்டிய உடைச்சிருவாங்க. புரியுது புரியுது. ஈஸ்வரன் இருக்கும்போது இங்க பார்வதிக்கு என்ன கவலை? ஈஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அப்படிதானே பாரு மேடம். ஐயே அந்த ஆள் என்னத்தை பாக்குறது? நானே உனக்கு கிழிச்சு தோங்க விட்டுருவேன். அந்த ஆள் தான் என்னமோ பார்க்கணுமாமா. காலைல பார்த்தேனே அவன் வந்து என்கிட்ட லெட்டர் நீட்டிட்டு இருக்கான். இந்த ஆள் என்னமோ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. என்னமோ உங்க ஈஸ்வரன் என்னமா நொன்னு அந்த ஆளை பத்தி பேசாதரி. கோவம் தான் வருது. பாப்போம் கோவம் உங்களுக்கு கோவம் வருது. இதை நாங்க நம்பணும்.
நம்பிட்டோம் வா வா தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சு ஈஸ்வரன் லுக்கு விட்டுட்டு போவோம் நீ பைத்தியம் அண்ணன்னு சொல்ற லுக்கு விடுறேன்ற மூஞ்சி பத்தியா மண்டல மசாலா இருக்காடி அதெல்லாம் எங்க மண்டல மசாலா இருக்கு எனக்கு தானே அண்ணன் உனக்கு அண்ணன் இல்லையே உங்களுக்கு மாமா வச்சும் நீ உங்க மாமா லுக்கு விடுங்க அததான் அப்படி சொன்னேன் மூடிக்கிட்டு வாடி நான் தோட்டத்தை பார்க்க தான் போறேன் மொத்தவங்களை பார்க்கலாம் மூடிக்கிட்டு வா ஆமா ஆமா மேடம் தோட்டத்தை தான் பார்க்க போறீங்க நாங்களே நம்பிட்டோம் வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் பார்வதி ஏ பார்வதி உன்னதான் பாரு ஜெனி சொல்லு ஜெனி என்ன இந்த பக்கம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் என்னம்மா நிறைய பேசு என்ன வேணாலும் பேசு என்ன பேசணும் பாரு விளையாடாதான் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு ஒழுங்கு மருதியா விக்கி கிட்ட பேசுறத நிறுத்துறேன் ஏய் நான் எதுக்கு அந்த நெட்டக்கோக்கன் கிட்ட பேசணும் எனக்கு என்ன தலை எழுத்த அவன் கிட்ட பேசணும்னு இங்க பாரு இதை என் கிட்ட சொல்லாத அவன் கிட்ட போய் சொல்லு ஓ என் விக்கி நல்லா வந்தோம் நீதான் உனக்கு எடுத்து வைக்கிறான் இங்க பார்வதி இன்னொரு தடவை என் விஷயத்த தானே இடாத என் விக்கிய பாக்குறதும் விக்கி கிட்ட பேசுறதும் வச்சுக்காதா விக்கி ஒழுங்காதான் இருந்தோம் உன்னாதான் விக்கி இப்படி மாறிட்டானே ஜெனி நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுறது ரொம்ப தப்பு இதெல்லாம் என்கிட்ட சொல்றதை விட்டுட்டு விக்கின்னு சொல்றல போய் அவன் கிட்ட கொட்டு அவனை என் பின்னாடி வர வேணான்னு சொல்லு என்கிட்ட பேசுறது என்னை பார்க்காத வச்சுக்க வேணான்னு அவன் கிட்ட பேசணும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதா சரியா போ சரியா வா போ அது சரி சொல்றதை கேட்டா பரவாயில்ல நீ எப்படி சொல்றதை கேட்ப உங்க அப்பா அப்படிப்பட்டவர் தானே இதோ பாரு போய் 10-15 வருஷம் ஆகுது எங்க எந்த இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு தெரியல அந்த ஆளு உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும் கேடுகட்ட புத்தி ஆச்சே உங்க குடும்பமே கேடுகட்ட குடும்பம் தானே ஜெனி உனக்கு இவ்வளவுதான் மரியாதை இன்னொரு தடவை எங்க அப்பா பத்தி எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசணும் நான் பொல்லாதவள மாறிடுவேன் சொல்லிட்டேன் உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வரதான் செய்யும் உங்க அப்பா அப்படிப்பட்டவர் தானே கேடுகட்ட புத்தி உள்ளவர் தானே அதான் உன்னையும் உங்க அம்மா உங்க அக்காவையும் கை கழுவிட்டு வேற எங்கேயோ போய் வேற ஒரு குடும்பத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு ஏ ஜெனி இங்க பாரு உங்களுக்குள்ள பேசிக்கணும் எதுக்கு நீ உங்க அம்மா அப்பா பத்திலாம் இழுத்துட்டு இருக்கா ஜெனி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஜெனி உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க அப்பா என்ன யோகியமா ஜெனி வேண்டாம் இன்னொரு தடவை எங்க அப்பா பத்தி எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்ன பொல்லாதவள மாறிட வேண்டி ஆமா இனிமேதான் நம்ம புதுசா பொல்லாதவள ஆக போற போல இருக்கேன் இந்த ஊரே தான் உனக்கு காரி துப்பிட்டு இருக்கேன் ஒண்ணு என்ன உங்க அப்பனே காரி துப்புது உங்க குடும்பமே அப்படிப்பட்ட குடும்பம் தானே நீ மட்டும் யோகியமா என் விக்கிய வளைச்சு போட்டவள நீ தானடி அண்ணே என்னண்ணே அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கேன் நம்ம செல்லு வந்துட்டு அந்த மஞ்ச மண்ட பிள்ளைக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கேன்னு ஆமாண்டா நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் செல்லு வந்து ரொம்ப கோவமாக தான் பேசிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா மொத்தமாக பொட்ட பிள்ளைங்களா இருக்கேன் என்னன்னு போய் கேட்கறது அண்ணே ஏதோ பெருசா பிரச்சனை வர மாதிரி இருக்குண்ணே அங்க பாருங்கண்ணே ஏ பாரு சொன்ன கேளு பாரு வேணாடி ஏ அவளை விட்டு சொன்ன கேளு பார்வதி ஜெனி என்னாச்சு எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாளுங்க செல்வண்டு டேய் இதெல்லாம் எடுத்து வை நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்னண்ணே அடிதடி வரைக்கும் வந்துருச்சேன் ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி இதுங்க 2 அடிச்சிட்டு இருக்குதுங்க நீங்க சீக்கிரம் போய் பாருங்கண்ணே நான் போய் என்னன்னு பார்க்குறேன் நீ இதெல்லாம் எடுத்து வை இவ்வளோ ஏன்டி சும்மா இருக்க மாட்டா போல இருக்கேன் நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்டா ஏ நீ பண்றது ரொம்ப தப்புடி ஜெனி இங்க பாரு வீணா சண்டை போடாத சொன்ன கேளு விடு ஜெனி மேல வந்து கை எடுத்துறேன் நான் அடிச்சேன் நீ தாங்க மாட்டேன் ஆமாமா இந்த அம்மா அடிப்பாங்க நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இவ்வளவு நேரம் நீ பண்ணதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தது போதாது இப்போ நீ அடிக்க வர செய்வா அதையும் பார்த்துட்டு இருப்பானா என்கிட்ட நீ என் விக்கி பிரிச்சுட்டவன் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ அது சரி உன் குடும்பமே கேடு கட்ட குடும்பம் தானே கூட்டம் போனா கூட்டன்னு விட்டோம் சும்மா என் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் நீ அடி கை நீட்டி அடிக்கிறான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்னடி பண்ணுவான் ஒழுங்கு மத மேல அந்த கையோடு என்ன பண்ணுவானோ பார்வதி என்கிட்டயே வச்சுக்கிட்டான் உன்ன
ஓடி பிடிச்சி தோல்றான். உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிட்டே இறேன். ஏய் என்ன நடக்குதுங்க? ஐயோ, ஈஸ்வரன் வந்துட்டாரு. போச்சு போச்சு, ஏற்கனவே பிரச்சனை பெருசு, இப்ப அண்ணன் வேற வந்தாச்சு. என்ன நடக்க போதும் தெரியலையே. ஐயோ, இந்த ஆள் முன்னாடி கீழே விழுந்து வச்சிருக்கேன். எப்பவுமே கெத்தா மெயின்டைன் பண்ணுவேன், எல்லாரையும் நான் அடிச்சு பிடிச்சி தள்ளுவேன். இன்னைக்கு இந்த ஆள் முன்னாடி நான் விழுந்துட்டேனே. கீழே விழுந்தாலும் நீ சில மண் ஓட்டலாம் பாரு, மெயின்டைன் பண்ணு. ஐயோ, எங்கெங்கயோ வலிக்குதே. என்ன இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கீங்க? பார்வதி எதுவும் பண்ணலண்ணே, எல்லாம் ஜெனி தானே. ஜெனி தான் பார்வதி இப்படி பிடிச்சி தள்ளி விட்டான். இல்லைண்ணே, அது வந்து மோய மூடு. நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பொம்பளை பிள்ளைங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? சே, ஆம்பளை பிள்ளைங்களோட மோசமாக நடந்துக்கிறீங்க. அவளை இப்படி தள்ளி விட்டுருக்கீங்க. அவளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஆச்சுன்னா நீ வந்து பார்ப்ப. அவங்க வீட்டுக்கு நீ அப்படி பதில் சொல்லுவேன். இல்லைண்ணே, அது வந்து அண்ணே, இவளுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனைண்ணே, அதான் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க. பிரச்சனையா இருந்தா இப்படிதான் அடிச்சு 100 விழுவீங்க. உங்களை காட்டிலும் ஆம்பளை பசங்க எவ்வளோ தேவலாம் போல இருக்கேன். சாரிண்ணே. சாரியா? இப்போ சாரி கேட்டு என்ன பிரச்சனை? அவளுக்கு ஏதாவது ஆகட்டும், அப்புறம் என்ன இருக்கு? எப்படி வா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு எழுந்துக்க தெரியும். நீ போ. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. போடுறீ யோ, என்ன மிரட்டா? அதெல்லாம் எனக்கு எழுந்திருக்க தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன வாயில் சொன்னாலும் கேட்க மாட்டேடி. இரு. அடிய பேத்தி, பூவை தேடி வந்து போற வரைக்கும் பூக்குள்ள இருக்கிற தேனி யார் கண்ணுக்கு தெரியறதில்ல. பூ போய் அமர்ந்த பிறகுதான் பூக்குள்ளார தேன் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. அது போலதாண்டி என் பேத்தியும் பெரிய மனுஷன் ஆவா. ஆனா அவ ஆவறதுக்கு நேரம் காலம் கைக்கூடி வரணும்ல. அந்த நேரமும் காலமும் என் பேரன் ராசபாண்டி கையில தானே இருக்கேன். அதனால ராசபாண்டியை அனுப்பி விட்டுருக்கேன். அவன் போய் அந்த சில்லுவண்டை பார்க்கணும். சில்லுவண்டை தொட்டுக்கிட்டு பேசி பழகினா தானே என் சில்லுவண்டு சீக்கிரமா பெரிய மனுஷாவா. பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியல பாட்டி. புரியுற மாதிரி சொல்றேன் பேத்தி. ஊருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு தெரியுமா? நம்பிக்கைனா எனக்கு புரியல பாட்டி, என்ன நம்பிக்கை? அடி பேத்தி, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பல்ல விழுந்து அது ரொம்ப நாளைக்கு முளைக்காம இருந்தா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? அது இந்த அத்தைக்காரங்க வந்து அவங்க தாலி எடுத்து ஈகரில் கீழ்ச்சி விட்டா பல்லு முளைக்கன்னு சொல்லுவாங்களே, அதானே பாட்டி? மண்டி சரிக்கி, இது நம்ம ஊரோட நம்பிக்கை. இதுவே இன்னொரு ஊர்ல போய் கேட்டு பாரு, நெற்கதிர் இருக்குல்ல, அதை எடுத்து ஈகரில் கீறி விட்டா பல்லு முளைக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையுமே அத்தை சார் தான் கீறி விடணும். இப்படி ஊருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு செடி ரொம்ப காலமாக பூ பூக்காமல் இருந்ததுன்னா பட்டவன் கைப்பட்டா உடனே பூ பூத்து கொடுங்கன்னுவாங்க. இப்போ புரியுதா? என் பேத்தி பெரிய மனுஷன் ஆகணும்னா அவளை அவன் மாமங்கார தோடணும். என்ன சரிக்கி, இப்போ புரியுதா? பட வேண்டியவன் கைப்பட்டா பூக்காத செடியும் பூக்கும், மலராத மட்டும் மலரும். இதுக்கு தாண்டி சரிக்கி என் பேராண்டி அங்கே அனுப்பி வச்சிருக்கேன். நீ வேணா பார்த்துட்டே சீக்கிரமே அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி வருதா இல்லையான்னு. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பொறுமையா இருந்துரு. எனக்கு தெரியும், நீ போ. வீம்புக்கு மட்டும் குறைச்சலாம். இருந்துருடி. நீ என்னடி என்னாச்சு? என்ன விடு முதல்ல, என்ன விடு. கிட்டவா? ஆமாண்டி, விடதான் போறேன். குன்னத்துல போகலாம், விடதான் போறேன். என்னடி வா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். யோ யோ, முதல்ல என்ன விடியா? என் மேல வந்து கையடியா? வேணாண்டி, கோவத்தை கலப்பாத. கையில காலம் அடிப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கேன். விடாம நீ வா, நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். யோ, புரியாம பேசாதீங்க, விடியா என்ன முதல்ல. முதல்ல என் மேல வந்து கையடியா? ஏய் பாரு, லூசாடி நீ. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல, கையில காலம் ரத்தம் வந்துட்டு இருக்க. நீ எதுக்கு இந்த வீம்பத்தான் பண்ணிட்டு இருக்க? ஏய், அடிச்சேன்னு வச்சுக்கோ, எப்போ பாரு வாங்கித்தன பண்ணிக்கிறேன். மாடி. ஐயோ கடவுளே, இங்க பாரு, முதல்ல என் மேல வந்து கையடி. எடுக்க முடியாது. என்னடி பண்ணுவ? யோ, புரிஞ்சுக்கோயா, என்ன விடு, என்ன விடு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய், நான் இன்னும் வீட்டுக்கு போவேன்னு சொல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன். பார்த்தேன்னா கையில் காலில் அடிப்பட்டு ரத்தம் போயிட்டு இருக்கீங்க. வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அதுக்கு ஒரு டீச்சரும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு போய் வீட்டில் விடுறேன். எழுந்துரு. ஐயோ மாமா, முதல்ல என் மேல வந்து கையடி. இப்போ என்ன சொன்ன? அது என்ன தொடாதேன்னு சொன்னேன். முதல்ல என் மேல வந்து கையடி. ஏய், நான் இதை கேட்கல. இதுக்கு முன்னாடி சொன்னேன். என்ன கூப்பிட்டா? அது இங்க பாரு, அது இப்போ ஒரு தேவை, அதனால அப்படி கூப்பிட்டேன். சரி, இங்க பாரு, முதல்ல என் மேல வந்து கையடி. என்ன தொடாத, புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு தூரம் போ. ஏய், இப்போ என்ன உனக்கு? நான் உனக்கு தொடர்றதுனால உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நான் உனக்கு தொடக்கூடாதா? ஐயோ, ஐயோ மரமண்ட, இப்போ நீ என்ன தொடக்கூடாதா? கையடியா? எப்போ தொடக்கூடாதா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? கீழே விழுந்து அடிப்பட்டதுலாம் ஏதாவது நட்டு கிட்ட கலந்துருச்சா? மண்டையில் கூட அடிப்படலையடி. எதுக்கடி இப்படி பேசிட்டு இருக்கான்? யோ, நீ இப்போ என்ன தொடக்கூடாது, கையடி. தொடப்போம். ஏய், என்ன சொல்ற? ஆமா, அதுக்கு தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். மேலே வந்து கையடி.
மணக்கும் குங்குமம் அழகெடுத்தீரே ஒரு தீய புத்தகம் சிரிக்கும் பந்தீரம் வந்தது போல் ஒரு சுமந்திரம் செஞ்சது போல் அளவென்ன இது பூ அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன் நெஞ்சில் ஒளித்து வைத்தேன்